Hello all, welcome to my channel. இன்னைக்கு சிங்கிள் crochet ஆஃப் டபுள் crochet எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி எந்த ஒரு ஸ்டிட்ச் போனாலும் ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிட்ச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நமக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அத்தனை கவுண்ட்ல நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த லென்த்தாக இருக்க த்ரெட்டை நம்ம எடுத்துக்கணும். நீடில் லூப்புக்குள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி அந்த லூப் வழியாக இழுக்கணும். யார்ன் ஓவர் பண்ணி த்ரெட்டை லூப் வழியாக நம்ம புல் பண்ணி இழுக்கணும். இது போட போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயின் நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் செயின் போட போட லெஃப்ட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் நான் தள்ளி தள்ளி அந்த செயின் பக்கத்துலேயே கொண்டுட்டு வந்துக்கணும். செயின் போடும்போது நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று கவுண்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த துணி கலக்கிற டேப்பை வச்சு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த லென்த்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செயின் போட்டுக்கணும். நான் இப்போ 12 செயின் போட்டிருக்கேன். எப்போவும் லூப்பை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் crochet போடும்போது சிங்கிள் crochet ஆஃப் டபுள் crochet எது போட்டாலும் லூப்பை கவுண்ட் பண்ணாமல் லூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அதுதான் ஃபஸ்ட்டு செயினாக கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த செயினை விட்டுட்டு ரெண்டாவது செயினில் நீடில் உள்ளே விட்டு யார்ன் ஓவர் பண்ணி லூப் வழியாக த்ரெட்டை வெளியே இழுக்கணும். இப்போ உங்களுக்கு 2 செயின் இருக்கும், 2 லூப் இருக்கும். அது வழியாக மறுபடியும் யார்ன் ஓவர் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியே இழுக்கணும். இப்போ அதை அடுத்து இருக்கிற செயின்குள்ளே நீடில் விட்டு யார்ன் ஓவர் பண்ணி அந்த செயின் வழியாக லூப் எடுத்து அதுக்கப்புறம் 2 லூப் இருக்கும், அது வழியாக மறுபடி லூப் எடுக்கணும். இதில் நான் எப்படி சொல்லியிருக்கணும், இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செயின் வரையும் போட்டுக்கலாம். இந்த ப்ரொசீஜரை அப்படி கண்டினியூ பண்ணிட்டு வரணும். எங்கன்னா ஸ்டார்டிங் செயின் ஃபஸ்ட்டு போட்டு அந்த செயின் வரையும் இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணணும். செயின் வழியாக நீடில் உள்ளே விட்டு யானை புல் பண்ணி அகெயின் நம்மளுக்கு 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப்பால் அகெயின் யானை புல் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஸ்டார்டிங் செயின் வரையும் போட்டிருக்கேன். இதுதான் சிங்கிள் crochet. இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கிள் crochet போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹோல் தெரியாது, நல்ல நெருக்கமாக இருக்கும். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு போட்டது ஃபஸ்ட்டில் போட்டது ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குது, இதில் நம்ம இப்போ போடக்கூடாது. அது ஜஸ்ட் நாட், அதுக்கு முந்தினது வரையும் தான் நம்ம போடணும். சிலவங்க அந்த நாட்டு டைட்டாக போடலைன்னா அது லூஸாக இருக்கும், அதையும் செயின்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரையும் போட்டாச்சு. அப்புறம் லூப்பை லாஸ்ட்டாக இருக்க லூப்பை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் சிங்கிள் crochet. இந்த சிங்கிள் crochetல பாருங்கள், அந்த ஹாரிசன்டலாக இருக்க செயின் ஒன்று மட்டும் இருக்கும். மேலே நம்மளுக்கு வி ஷேப்பில் செயின் அகைன் கிடச்சிருக்கா, இந்த மாதிரி இது மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட செயினில் ஒன்று மட்டும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த செயினில் தான் நம்ம த்ரெட்டை விட்டு வெளியே இழுத்தோம். இடையில ஹாரிசன்டலாக ஒரு செயின் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அகெயின் நான் அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேலே இருந்த மாதிரி தெரியும்.
இதை எப்போவுமே நம்ம சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு ஈஸி ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஹாஃப் டபுள் குரோஷே போட சொல்லித்தரேன். அகெயின் எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு செயின் போட்டுக்கணும். எவ்வளோ செயின் வேணுமோ அத்தனை செயின் கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷே எப்படி போடலாங்கிறத சொல்லித்தரேன். இதில் செயின் எப்படி போட்டுருக்காங்கிறத நீங்கள் மறுபடியும் பாருங்கள். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறையா பண்ணலாம். க்ரோஷேலே நிறைய திங்ஸ் பண்ணலாம். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளுக்கு பேக் பண்ணலாம், அப்புறம் ட்ரெஸ் பண்ணலாம், நிறைய மெட்டீரியல் பண்ணலாம், டாய்ஸ் பண்ணலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ செயினை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இதில் ஹாஃப் டபுள் குரோஷே போடுறதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணணும், லூப்பை விட்டுட்டு லூப்பை தொடர்ந்துருக்க வெரி ஃபஸ்ட் செயின் அதை நம்ம கவுண்ட் பண்ணி 2 செயின் விட்டு 3வது செயினில் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விடணும். சிங்கிள் குரோஷேக்கு அப்படியே நீடில் விடுவோம். யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை அந்த செயின் வழியாக அகைன் இழுத்து இப்போ 3 லூப் கிடைக்கும். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி இந்த 3 லூப் வழியாக த்ரெட்டை புல் பண்ணணும். பாருங்கள், யான் ஓவர் பண்ணி இப்போ இனிமேல் கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் வரையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் செயின்கிறது லூப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செயின் கவுண்ட் பண்ணும்போது. லூப்புக்கு பாருங்கள், மறுபடியும் ஒருக்கா சொல்லித்தரேன். லூப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது வெரி ஃபஸ்ட் செயின். அதுலேருந்து 2 செயினை விட்டு 3வது செயினில் நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். எப்படின்னா அதுவும் ஹாஃப் டபுள் குரோஷேக்கு யான் ஓவர் பண்ணி, அதாவது த்ரெட்டை ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் நீடில் உள்ளே விட்டு மறுபடியும் த்ரெட்டை அந்த செயின் வழியாக எடுத்த பிறகு 3 லூப் கிடைக்கும். 3 லூப்லேயே சேர்த்தாப்புக்க த்ரெட்டை வெளியே எடுக்கணும். கொஞ்சம் சிங்கிள் குரோஷே மாதிரி தான். சிங்கிள் குரோஷில் 2 லூப் வழியாக எடுத்தாலும் இதில் 3 லூப் வழியாக அப்படியே எடுக்கணும். சப்போஸ் 3 லூப்லேயே மொத்தமாக எடுக்கணும்னா ஒவ்வொன்றையும் எடுத்து அப்படி எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லூப்பில் எடுத்துட்டு அதை அப்படியே மறுபடியும் அப்படி எடுங்க. இப்போ பாருங்கள், யான் ஓவர் அப்புறம் நீடில் புல் பண்ணி அது வழியாக த்ரெட் எடுத்து 3 லூப்ஸ் அகெயின் யான் ஓவர் த்ரெட்டை புல் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட செயின் தான் இப்போ லாஸ்ட் செயின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த செயின் வரையும் நம்ம இந்த ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் மீடியம் சைஸில் இருக்கணும். நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதை ஒரு 7 டேஸில் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன விருப்பமானதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த த்ரெட்டு கங்கா பிராண்டில் நான் வாங்கினேன். நீடில் எல்லாமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. க்ரோஷே போடுறதுல நிறைய நம்ம வெரைட்டியான த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீடில் த்ரெட்டோட அந்த வெயிட் அதை பொறுத்து, யான் வெயிட் பொறுத்து நம்மளுக்கு நீடிலோட சைஸும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். நான் இதில் 4mm நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்படி கண்டினியூ பண்ணி நான் எது வரையும் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் அதாவது ஃபஸ்ட்டு செயின் மீன்ஸ் லாஸ்ட் செயின். இங்கே ஃபஸ்ட்டு செயினை லூப்புக்கு பக்கத்தில் உள்ளதான் நம்ம ஃபஸ்ட்டு செயின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இனிமேல் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் லூப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது வெரி ஃபஸ்ட்டு செயின், அப்புறம் செகண்ட் செயின், தேர்ட் செயின் அப்படின்னு பேக்கில் அப்படி கவுண்ட் பண்ணிட்டு வரணும். சிங்கிள் க்ரோஷேல நான் அப்படியே கட் பண்ணிடுவேன். டபுள் க்ரோஷேல இந்த மாதிரி 3 லூப் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு செயின் மாதிரி லூப்பை எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணுவேன். இப்படியே கட் பண்ணக்கூடாது. இன்னொரு செயின் மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்து
இப்போ கொஞ்சம் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த சிங்கிள் குரோஷியில் ரொம்ப திக்காக இருக்கும், அதாவது கேப் நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. இதில் கொஞ்சம் கேப் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹைட்டு வந்து இதில் ஈஸியாக கேப் ஃபில் பண்ணலாம் ஹாஃப் டபுள் குரோஷேயில். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 2 செயின் எதுக்காக விட்டுட்டு அதுதான் நம்மளோட டேர்னிங் பாயிண்ட்டு. 3வது செயின்லேருந்து போடுறோம்ல, நமக்கு டேர்னிங் பாயிண்ட் போட்டு கொண்டு திருப்புறதுக்கு தான் அந்த மாதிரி 2 செயினை விட்டு எடுக்கிறது. நம்ம இப்போ எப்படி கவுண்ட் பண்ணணும்னா, ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷேயும் மேலே இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு மேலே இருக்கா, அதில் வி ஷேப்பில் இருக்கிற ஒரு செயின், இதுதான் ஒவ்வொரு செயினையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷேயை நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4ன்னு அந்த வி ஷேப்பில் இருக்க செயினை தான் மேலே வந்திருக்கும், அதுதான் கவுண்ட் பண்ணணும். நான் இதில் எப்படி கவுண்ட் பண்ணுறேனோ இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நான் 3வது செயினில் போட்டிருப்பேன்ல, அதில் 2 செயினை விட்டு லாஸ்ட்டில் அதில் மேலே எத்தனாவது செயின் தெரியுதோ அது வரையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். இதுதான் ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், சிங்கிள் குரோஷேயோட ஹாஃப் டபுள் குரோஷே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதா? ஹைட் மீன்ஸ் பாருங்கள், இதோட அகலம் நான் உங்களுக்கு பார்க்க வித்து சைஸ், அதுதான் ஹைட்டுங்கிறத சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.